அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜாதகத்தில் 5ஆம் வீட்டில் இருக்கிற நல்ல விஷயங்கள் மற்றும் கெட்ட விஷயங்களை பற்றி சிம்பிளாக பார்ப்போம். பொதுவாக ஜாதகத்தில் மந்திர ஸ்தானங்கள் என்று சொல்லக்கூடிய 1, 5, 9ஆம் வீடுகள், இந்த ஸ்தானங்கள் பார்த்திங்கன்னா புனிதமான ஸ்தானங்கள். இந்த ஸ்தானங்கள் புனிதமான ஸ்தானங்கள். அதில் பார்த்திங்கனாக்கா 5ஆம் வீடு, 5ஆம் இடம், அந்த வீட்டில் என்னென்ன நல்ல விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பூர்வ புண்ணிய ஸ்தானம், புகழ் ஸ்தானம், அடுத்தது சொத்துக்கள் ஸ்தானம், கௌரவம், அந்தஸ்து, அதுக்கு உண்டான ஸ்தானம், அடுத்தது குழந்தைகள் ஸ்தானம், அதிர்ஷ்டஸ்தானம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் நிறைய இருக்குது. இதெல்லாம் 5ஆம் வீட்டில் இருக்கிற நல்ல விஷயங்கள். கெட்ட விஷயங்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கு அங்கே சூதாட்டம் சம்மந்தப்பட்டது. சூதாட்டத்திலே பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ விதமான சூதாட்டம் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே 5ஆம் வீட்டில் இருக்கிற கெட்ட விஷயங்கள், அதாவது எதிர்மறையான கெட்ட விஷயங்கள். 5ஆம் வீட்டிற்கு எதிர்மறையான கெட்ட விஷயங்கள், 5ஆம் வீட்டில் இருக்கிற நல்ல விஷயங்களுக்கு எதிர்மறையான கெட்ட விஷயங்கள். அப்போ அந்த இடத்துல சூதாட்டம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வருது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் அங்கே வருது. அதே மாதிரி ஒன்றுக்கும் மேற்பட்ட உறவுகள், ஒன்றுக்கும் மேற்பட்ட தொடர்புகள், முறை தவறிய காதல், முறை தவறிய உறவுகள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே இருக்கிற கெட்ட விஷயங்கள். எங்கள் 5ஆம் வீட்டில் இருக்கிற எதிர்மறையான நல்ல விஷயங்களுக்கு, 5ஆம் வீட்டில் உள்ள நல்ல விஷயங்களுக்கு எதிர்மறையான கெட்ட விஷயங்கள், காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், சூதாட்டம் சம்மந்தப்பட்டது. சூதாட்டத்தில் எவ்வளோ இருக்குது. முறை தவறிய காதல், முறை தவறிய உறவுகள், ஒன்றுக்கும் மேற்பட்ட உறவுகள், ஒன்றுக்கும் மேற்பட்ட தொடர்புகள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே இருக்கிற 5ஆம் வீட்டில் இருக்கிற கெட்ட விஷயங்கள் இதெல்லாம் இருக்குது. அதே மாதிரி 5ஆம் வீட்டில் 5ஆம் அதிபதி பாபகிரகங்களோட தொடர்பு பெற்றுட்டா அவங்க கண்டிப்பாக பார்த்திங்கன்னா சூதாட்டத்தில் இருப்பாங்க. அப்போ 5ஆம் அதிபதி பாபத்துவமாக ஆயிட்டா அவங்க பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு சூதாட்டத்தில் எவ்வளோ விதமான சூதாட்டம் இருக்குது. அதில் பார்த்திங்கனாக்கா கண்டிப்பாக இருப்பாங்க. அப்போ முறை தவறிய காதல், முறை தவறிய உறவுகள், முறை தவறிய தொடர்புகள், இதெல்லாம் பார்த்திங்கனாக்கா அங்கே கெட்ட விஷயங்கள், 5ஆம் வீட்டின் கெட்ட விஷயங்கள். ஆக மொத்தம் ஒரு ஸ்தானம் என்பது அந்த ஸ்தானத்திற்கு முன்னும் பின்னும் 3ஆம் இடத்தையும் சேர்த்து இயக்கும் தன்மை கொண்டது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இன்னொரு டைம் சொல்கிறேன் பாருங்க. ஒரு ஸ்தானத்திற்கு முன்னும் பின்னும் 3ஆம் இடத்தையும் சேர்த்து இயக்கும் தன்மை கொண்டது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ரிஷப லக்னம்னு வைங்க. இங்கே குரு இருக்காரு. இந்த 5ஆம் இடம் இல்லைங்களா? 5ஆம் இடம். அப்போ இந்த 5ஆம் இடம் அப்படின்னாவே உங்களுக்கு முன்னும் பின்னும், இப்போ நம்ம 5ஆம் இடத்தை தானே பார்க்குறோம். அப்போ எந்த ஒரு ஸ்தானமாக இருந்தாலும் முன்னும் பின்னும் 3ஆம் இடத்தையும் சேர்த்து இயக்கும் தன்மை கொண்டது. அப்போ நம்ம 5ஆம் இடத்தை பார்க்குறப்ப அப்போ 5ஆம் இடத்திற்கு, இந்த 5ஆம் வீட்டிற்கு, இந்த 5ஆம் பாவகத்திற்கு, இந்த 5ஆம் ஸ்தானத்திற்கு முன்னும் பின்னும் 3ஆம் வீட்டையும் சேர்த்து இயக்கும் தன்மை கொண்டது. அப்போனா முன்னும் அப்படின்னாக்கா 1, 2, 3 குருவும் சேர்த்துனுங்க. 1, 2 5ஆம் வீட்டையும் சேர்த்துடணும். 1, 2, 3. இங்கே சந்திரன் இருக்காருன்னு வைங்க. இந்த பக்கம் 1, 2, 3 இங்கே செவ்வாய் இருக்காருன்னு வைங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா லக்னத்திற்கு 5ஆம் ஸ்தானத்திற்கு முன் 3ஆம் வீடு,
பின் 3ஆம் வீடு. அப்போ லக்னத்திற்கு 3ஆம் வீடு. அப்போ லக்னத்திற்கு 7ஆம் வீடு. அப்போ கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க, சிம்பிள் தான், ஒன்றும் கிடையாது. என்னது ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். ஆக மொத்தம் இங்கே 3ஆம் வீடு அப்படின்றது தொடர்புகளை குறிக்கக்கூடியது. தொடர்புகளை குறிக்கக்கூடியது. 7ஆம் வீடு வந்து காமஸ்தானம், காமத்தை குறிக்கக்கூடியது. இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா? எந்த ஒரு ஸ்தானமாக இருந்தாலும் முன்னும் பின்னும் 3ஆம் இடத்தையும் சேர்த்து இயக்கும் தன்மை கொண்டது. இதை மனசில் வச்சுங்க. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல அப்போ வந்து 3ஆம் இடம் வந்து தொடர்புகளை குறிக்கக்கூடியது, 7ஆம் இடம் காமத்தை குறிக்கக்கூடியது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஆக மொத்தம் ஐந்தாம் இடத்துல பாவகிரகங்கள், இப்போ நம்ம சுபகிரகம் போட்டோம், குரு போட்டோம். இதே பாவகிரகங்கள் இருந்தாக்க அவங்க சூதாட்டம் பக்கமே போகக்கூடாது, அவங்க சூதாட்டம் விளையாடக்கூடாது, சூதாட்டம் ஆடக்கூடாது. சூதாட்டத்தில் எவ்வளோ விதமான சூதாட்டம் இருக்குது, அதெல்லாம் அந்த பக்கமே போயிடக்கூடாது. 5ஆம் வீட்டில் பாவகிரகங்கள் இருக்கிறவங்க போகக்கூடாது. மொத்தத்தில் சூதாட்டம் விளையாடக்கூடாது. அதில் விளையாடணும்னு நினைக்கிறவங்க அவங்கவுங்க ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா 5ஆம் இடத்துல பாவகிரகங்கள் இருந்தாக்க கண்டிப்பாக சூதாட்டம் பக்கமே போகக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கடக லக்னம் வச்சுங்க. கடக லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி யாருங்க? செவ்வாய். 5ஆம் அதிபதி செவ்வாய். 5ஆம் அதிபதி செவ்வாய் அவர் வந்து கடக லக்னத்துக்கு 5ஆம் இடம், 5ஆம் அதிபதி செவ்வாய். அப்போ செவ்வாய் வந்து என்னது? 5க்கு உடையவர். அவர் அங்கேயே இருக்கிறாரு. சரி, 5க்கு உடையவர் அவர் என்னது? யோகாதிபதி, ராஜ யோகாதிபதி. கடக லக்னத்திற்கு செவ்வாய் வந்து ராஜ யோகாதிபதி. அப்போ அவர் வந்து நம்மளுக்கு நல்லது தானே பண்ணணும். கடக லக்னத்திற்கு விருச்சிகத்தில் செவ்வாய் உட்காந்துருக்கிறாரு, அவர் ஆட்சியாக இருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா அவர் ராஜ யோகாதிபதி, அவர் நம்மளுக்கு நல்லது தானே பண்ணணும். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு எதிர்மறையான ஆளுங்களை, ஒரு சூழ்ச்சி நிறைந்த ஆளுங்களை கொண்டு வந்து சேர்த்துரும். ஏன் அப்படி கேட்டிங்கன்னா 5ஆம் வீட்டில் பாவகிரகம் இருக்குது. கடக லக்னமாக இருந்து ராஜயோகாதிபதியாக இருந்தாலுமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி சிக்கல்களில் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பண்ணும். அதே மாதிரி உங்களுக்கு செவ்வாயை பொறுத்த வரைக்கும் ஏன் இந்த மாதிரி பண்ணுது அப்படின்னாக்கா செவ்வாய் ஒரு இயற்கை பாவர். செவ்வாய் வந்து இயற்கை பாவர். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த காரணத்தை கொண்டும் 5ஆம் வீட்டில் பாவகிரகங்கள் இருக்கிறவங்க சூதாட்டம் பக்கமே போகக்கூடாது. அப்போ 5ஆம் வீட்டு அதிபதி தானே நம்மளுக்கு ராஜ யோகாதிபதி தானே, நம்மளுக்கு நல்லது தானே பண்ணுவார் அப்படின்லாம் பண்ணுவார். பட் இருந்தாலும் அவங்கெல்லாம் சூதாட்ட பக்கம் போகாதீங்க. அப்போ முன்னும் பின்னும், அப்போ 5ஆம் ஸ்தானத்திற்கு முன்னும் பின்னும் 3ஆம் இடத்தையும் சேர்த்து இயக்கும் தன்மை கொண்டது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து முன் அப்படின்னாக்கா 1 2 3, அப்போ லக்னத்துக்கு 3, அப்போ இந்த இடத்தையும் சேர்த்து தான் இயக்கும். அதே மாதிரி பின் அப்படின்னாக்கா 1 2 3, அப்போ லக்னத்துக்கு 7, அப்போ லக்னத்துக்கு 3 தொடர்புகள் இடம், லக்னத்துக்கு 7 காமத்திற்கு உண்டான இடம். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இதையெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு இதையும் சேர்த்து தான் நம்ம பார்க்கணும். இது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. ஆக மொத்தம் இன்றைக்கி வந்து சூதாட்டம், 5ஆம் வீட்டில் இருக்கிறவங்க, பாவகிரகம் இருக்கிறவங்க கண்டிப்பாக சூதாட்டம் பக்கமே போகக்கூடாது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா சூதாட்டம்ன்றது இன்றைக்கி நிறையா வந்துருச்சு. இன்றைக்கி ஆன்லைன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கனாக்கா சூதாட்டத்திலே பார்த்திங்கனாக்கா ஏகப்பட்ட சூதாட்டம் வந்துருச்சு. அந்த காலத்திலே ஏகப்பட்ட சூதாட்டம் இருக்கும், இப்போ ஆன்லைனில் வேறு வந்துருச்சு. அப்போ பார்த்திங்கனாக்கா அவங்கவுங்க ஜாதகத்தில் 5ஆம் வீட்டில் பாவகிரகங்களோட தொடர்பு, அந்த கிரகம் இங்கே இருந்தால் மட்டும் பத்தாது, இங்கே இல்லைனாலும்
பாபகிரகங்களோட தொடர்பு அங்கே இந்த வீட்டோட இருந்துச்சு, இந்த இந்த வீட்டோடையோ இல்லை இந்த வீட்டு அதிபதியோடையோ இருந்துச்சு அப்படின்னாக்கா அவங்கெல்லாம் சூதாட்டத்துக்கு பக்கமே போகக்கூடாது. அதே மாதிரி இந்த ஆன்லைன் சம்மந்தப்பட்டது எவ்வளோ இருக்குது, அதே மாதிரி நிறையா இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இது கூட பார்த்திங்கன்னா ஒரு விதமான சூதாட்டம் தான். இந்த பங்குச்சந்தை, ஷேர் மார்க்கெட். அப்போ பங்குச்சந்தை, ஷேர் மார்க்கெட் ஒரு நிமிஷம். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த பங்குச்சந்தை, இந்த ஷேர் மார்க்கெட்டு இதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு விதமான சூதாட்டம் சம்மந்தப்பட்டது தான். நிறைய சூதாட்டம்னாவே நிறைய இருக்குது. உழைக்காமல் வரும் பணம், உழைக்காமல் வரும் பணம் அப்படின்னாவே அது ஒரு விதமான, நம்ம உழைக்காமல் வரும் பணம்ன்றது 6, 8, 12 அப்படின்னாவே அது ஒரு விதமான மறைமுகமான இதுதான் இல்லைங்களா. இப்போ 6 அப்படின்னாவே என்னது, கடன் நோய் எதிரி, அந்த இடம் சுபத்துவமாக ஆகிப்போச்சு அப்படின்னாக்கா அந்த வீட்டு பலனை வந்து தூக்கலாக செய்யும். அப்போ 8ஆம் வீடு, 8ஆம் வீடோட இது வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு சுபத்துவமாக ஆகிப்போச்சு அப்படின்னாக்கா அந்த வீட்டோட பலனை வந்து பார்த்திங்கன்னா தூக்கலாக செய்யும். அப்போ 8ஆம் வீட்டோட பலன் என்னது, உங்களுக்கு கடன் நோய் எதிரி, வம்பு வழக்கு, அசிங்கம், கேவலம், விபத்து, கண்டம், இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. 6ஆம் வீட்டோட இது கடன் நோய் எதிரி, வம்பு வழக்கு இதெல்லாம் இருக்குது. அப்போ 8ஆம் வீட்டில் நல்ல விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா உங்களுக்கு என்ன இருக்குது, திடீர் அதிர்ஷ்டம், விபரீத அதிர்ஷ்டம், திடீர் யோகம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா விபரீதம். திடீர்னு பார்த்தீங்கன்னா அவங்க நினச்சே பார்த்துருக்க மாட்டாங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அதிர்ஷ்டம் வந்துடும். அப்போ வெளிநாடு சம்மந்தப்பட்டது, வெளி மாநிலம், திடீர் யோகம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 8 12ஆம் இடம் சுபத்துவமாக ஆச்சுனாக்கா வெளிநாடு வாசம், இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. இப்போ 6ஆம் இடம் வந்து சுபத்துவமாக இருந்துச்சுன்னா அந்த கடன் நோய் எதிரியை பார்த்தீங்கன்னாக்கா ஓவராக தூக்கலாக பண்ணும். அந்த இடத்துல இருக்க ஒரு நல்ல விஷயம் என்ன கேட்டிங்கன்னா நல்ல வேலை கிடைக்கும். இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான் ஏற்கனவே. ஆக மொத்தம் 5ஆம் வீட்டில் பாபகிரகங்களோட தொடர்பு இருந்துச்சு, அந்த அதிபதியோடையோ அந்த ஸ்தானத்துக்கூட அந்த ஸ்தானத்தில் இருக்கிற கிரகத்துக்கூடையோ, கிரகம் மீன்ஸ் சுபகிரகங்கள், பாபகிரகங்கள் இருந்தாக்க தொடர்பு இருந்துச்சு அப்படின்னாக்கா அவங்கெல்லாம் வந்து சூதாட்டம் பக்கமே போகக்கூடாது. அப்படி போனீங்கன்னா கண்டிப்பாக தோப்பீங்க. நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். யார் யார் ஜாதகத்திலலாம் 5ஆம் இடத்துல பாபகிரகங்கள் இருக்குதோ அவங்க இந்த மாதிரி அமைப்பில், இப்போ சூதாட்டம் சம்மந்தப்பட்ட அமைப்பில் இருந்தாங்க. இப்போ ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்டது, ஆன்லைன் சூதாட்டத்தில், இந்த மாதிரி சூதாட்டம் சம்மந்தப்பட்டதில் நிறைய இருக்குது. இதிலெல்லாம் அவங்க இருந்தாங்க அப்படின்னாக்கா அவங்க வந்து வின் பண்ணுறாங்களா இல்லை என்னன்றதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். மேக்ஸிமம் இல்லை, நீங்கள் வேணால் பாருங்கள். 5ஆம் வீட்டில் 5ஆம் வீட்டு அதிபதியோட பாபகிரகங்கள் தொடர்பு இருக்கிறப்ப அவங்க வந்து கண்டிப்பாக ஜெயிக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இல்லை, தோக்கிறதுக்கு உண்டான அமைப்பு தான் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா தோப்பாங்க. செக் பண்ணி பாருங்கள். ஓகே, அடுத்த வகுப்பில் என்னன்றது பார்ப்போம். நன்றி.